ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 9/9/2022 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் விவேகிகள் ஆகியுள்ளீர்கள். எனவே ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதில் நீங்கள் அதிகளவு ஆர்வத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் வேலை செய்கின்ற போதும் தந்தை நினைவு செய்ய நேரத்தை ஒதுக்குங்கள். அப்பொழுது தொடர்ந்து ஒரு வருமானத்தை சம்பாதிப்பீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இதற்கு முன்னர் ஒருபோதும் பெற்றிராத எந்த சீமத்தை இப்பொழுது பெறுகிறீர்கள்? பதில்: இந்த நேரத்தில் தந்தை உங்களுக்கு கொடுக்கும் சீமத். இனிய குழந்தைகளை, அதிகாலையில் எழுந்திருந்து தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். அப்பொழுது உங்களால் உங்களின் முழு ஆசையை கோர முடியும். 2 வீட்டில் வாழும்போதே தாமரை மலர் கொண்டு இருங்கள். வேறு எந்த ஆன்மீக ஒன்று கூடல்களிலும் நீங்கள் இவ்வாறான சீமத்தை பெறுவதில்லை. அந்த ஆன்மீக ஒன்று கூடல்களில் தந்தையையும் ஆசையையும் பற்றிய கேள்வி இல்லை. விடல் சுட்டாரே, நீங்களும் தாயும் தந்தையும். ஓம் சாந்தி. பல ஆன்மீக ஒன்று கூடல்கள், விசேஷமாக பாரதத்திலும் பொதுவாக முழு உலகிலும் இருக்கின்றன. தாங்கள் ஒரு ஆசையை கோருகின்றோம் என்ற எண்ணம் எந்த ஒன்று கூடல்களிலோ ஆலயங்களிலோ தேவாலயம் போன்றவற்றிலோ உள்ள மக்களின் புத்தியில் இருப்பதில்லை. குழந்தைகளாகி நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அனைத்து நிலையங்களில் உள்ள குழந்தைகள் சந்தோஷ உலகம் என்னும் ஆசையை தங்களுடைய தந்தையிடமிருந்து கோருகின்றோம் என்ற எண்ணத்துடன் எல்லையற்ற தந்தை நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள். அவர்கள் வேறு எந்த ஆன்மீக ஒன்று கூடலோ அல்லது தேவாலயம் போன்றவற்றிலோ இந்த நம்பிக்கை கொண்டிருப்பதில்லை. நீங்கள் எல்லையற்ற தந்தை நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பது குழந்தைகளாக உங்களது புத்தியில் உள்ளதை நீங்கள் புதிய உலகமாகிய சொர்க்கம் என்னும் உங்களது ஆசையை கூறுகின்றீர்கள். ஒரு தந்தையிடமிருந்து குழந்தைகள் அனைவரும் ஆசையை பெறுகின்றார்கள். பல குழந்தைகள் இருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கின்றது. அதிகாலைகளில் எழுந்திருந்து தந்தை நினைவு செய்யுங்கள் என்னும் சீமத்தை நீங்கள் அனைவரும் பெறுகின்றீர்கள். நாங்கள் இந்த ஆசையை பாபாவிடமிருந்து பெறப்போகின்றோம். நாங்கள் அந்த தந்தைக்கு சொந்தமானவர்கள். ஆத்மா இப்பொழுது தந்தையிடமிருந்து அறிமுகத்தை பெற்றுள்ளார் என்று நினைவு செய்யுங்கள். வீட்டில் வாழும்போதே தாமரை மலர் போன்ற தூய்மையாக இருங்கள் என்று தந்தை உங்களுக்கு வழிகாட்டலை கொடுக்கின்றார். அனைவரும் இங்கே வந்து தங்கியிருக்கலாம் என்றில்லை. நீங்கள் பாடசாலைக்கு கற்பதற்காக சென்று பின்னர் வீட்டுக்கு திரும்புகின்றீர்கள். ஒவ்வொரு குழந்தையும் அவர்களுடைய ஆசைகளிலிருந்து ஆசையை பெற முடியும். இங்கு அதே போன்றதாகும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கட்டிவிட்டு பின்னர் வீட்டுக்கு சென்று வேலைக்கு செல்கின்றீர்கள். நீங்கள் வீட்டில் வாழுகின்றீர்கள். அத்துடன் மாணவர்களாக இருக்கின்றீர்கள். வீட்டில் வாழும்போதே நீங்கள் தாமரை மலர் போன்று தூய்மையாக இருங்கள். எந்த சன்னியாசிகளும் இதை கூறுவதில்லை. நீங்கள் இந்த நடைமுறை ரீதியில் இருக்கின்றீர்கள். குடும்பத்துடன் வாழும்போதே நீங்கள் தூய்மையாகின்றீர்கள். வேறு எவருமே தூய்மையாகி பரமத்தந்தை பரமாத்மா நினைவு செய்வதில்லை. அவர்கள் கீதையை கேட்டு அதை கற்றபோதிலும் அவர்கள் நினைவு செய்வதில்லை. அவர்கள் சொல்வதற்கும் செய்வதற்கும் இடையில் அதிக வேறுபாடு உள்ளது. எங்களுடைய தந்தை ஞானம் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவரிடம் நாடகம் பற்றியும் முழு சக்கரம் பற்றியும் ஞானம் இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது ஞானத்தை பெறுகின்றோம். இந்த சக்கரம் மிகவும் நல்லது. இது அதி உன்னதமான சங்கமியமாக இருப்பதால் உங்களுடைய இந்த பிறப்பும் அதிமேன்மையான ஒன்றாகும். மேலதிகமான மதம் ஒன்று உள்ளது இல்லையா? நாங்கள் உண்மையில் தந்தையினால் அதிமேன்மையானவர்களாக ஆக்கப்படுகின்றோம் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் மீண்டும் ஒருமுறை அதி உயர்ந்த கோட்பாடுகளை பின்பற்றுகின்ற அதிமேன்மையானவர்கள் ஆகின்றோம். நாங்கள் மீண்டும் ஒருமுறை 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வருகின்றோம். நீங்கள் அந்த ஞானத்தை புத்தியில் கொண்டுள்ளீர்கள். இது வேறு எந்த ஆன்மீக ஒன்று கூடல்களிலும் விளங்கப்படுத்தப்படுவதில்லை. நீங்கள் இவ்வாறு ஆக வேண்டும் என புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தந்தையால் மாத்திரமே உங்களை இவ்வாறு ஆக்க முடியும். நீங்கள் இவ்வாறு ஆக வேண்டும் என புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தந்தையால் மாத்திரமே உங்களை இவ்வாறு ஆக்க முடியும். நீங்கள் லட்சுமி நாராயணன் படத்தை மிக நன்றாக விளங்கப்படுத்தலாம். பிரம்மாவின் மூலமாக யோக சக்தியினால் அவர்கள் உண்மையில் அந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். நீங்கள் உங்கள் புத்தியில் இது வெளிப்படும் வகையில் இருக்க செய்ய வேண்டும். பிரம்மா சரஸ்வதி லட்சுமி நாராயணனும் 2 கோபங்களும் காட்டப்பட்டுள்ளது. பிரம்மா சரஸ்வதியுடன் பிரஜைகளும் காட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நீங்கள் நன்றாக சிந்தியுங்கள். பிரம்மா சரஸ்வதியுடன் பிரஜைகளும் காட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நீங்கள் நன்றாக சிந்தியுங்கள். தந்தை கூறுகின்றார், என நினைவு செய்யுங்கள். அவர் பிரம்மாவுக்கு கூறுகின்றார், என நினைவு செய்யுங்கள். நீங்கள் இவ்வாறு ஆகுவீர்கள். அவர் பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்கள் அனைவருக்கும் கூறுகின்றனர் என நினைவு செய்யுங்கள். எவ்வாறு அவரை நினைவு செய்ய வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. படங்களும் உங்களை முன்னால் உள்ளன.
அவற்றை பயன்படுத்தி இதை விளங்கப்படுத்துவது மிக லகுவானது. தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். கண்காட்சிகளிலும் இந்த படங்களை விளங்கப்படுத்துங்கள். அவர் உண்மையிலும் அனைவரது எல்லையற்ற தந்தை என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளது. இதற்கேற்ப நாங்கள் எல்லையற்ற ஆசையை பெற வேண்டும். அசலியான ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள். நாங்கள் சகோதரிகள் ஆகும்போது சகோதர சகோதரிகள் ஆகின்றோம். அதன் பின்னரே நாங்கள் கற்க முடியும். பாபா சொல்றாரு, எல்லையற்ற ஆசையை பெற வேண்டும். அசலியான ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள். நாங்கள் சரீரதாரிகள் ஆகும்போதே சகோதர சகோதரி ஆகின்றோம் அப்படிங்கிறார் பாபா. அதன் பின்னரே நாங்கள் கற்க முடியும். பிரம்மாவின் குழந்தைகளே, சகோதர சகோதரி ஆகின்றார்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து ஒரு ஆசையை பெறுகின்றீர்கள். இதை உங்கள் புத்தியில் பதிய வையுங்கள். இதை எவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். நாங்கள் சகோதரத்துவமானவர்கள். நீங்கள் சர்வவியாபி என்னும் பேசும்போது அது தந்தைத்துவம் ஆகின்றது. எவ்வாறு ஒரு தந்தைத்துவம் ஒரு ஆசையை பெற முடியும்? அனைவரும் தந்தை என கூறுவதன் மூலம் நீங்கள் வீடுகளின் ஆசையை பெற முடியாது உள்ளது. இதுவே சகோதரத்துவம் என இப்பொழுது புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் ஆசை பெறுகின்றீர்கள். அனைவரும் தந்தை என்று கூறுவதன் மூலம் நீங்கள் வீடுகளுடன் ஆசையும் பெற முடியாது உள்ளது. இதுவே சகோதரத்துவம் இப்போது புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் ஆசையை பெறுகின்றீர்கள். நீங்கள் இதை மிக நன்றாக விளங்கப்படுத்தும் போது மக்களின் புத்தியுள்ள 8 இஷ்ட தேவதைகளை பற்றி கருத்துகள் அனைத்தும் அகற்றப்படும். நீங்கள் இதை மிக நன்றாக விளங்கப்படும் போது மக்களின் புத்தியுள்ள 8 இஷ்ட தேவதைகளை பற்றி கருத்துகள் அனைத்தும் அகற்றப்படும். அவர்களுக்கு 2 தந்தையர் உள்ளார்கள் என அவர்களிடம் கூறுங்கள். ஒருவர் அனைவரும் சக்தியை பெறுகின்ற ஆன்மீக தந்தையாவார். அவர் மாத்திரமே அமைதி, சந்தோஷம் என்ற ஆசையை கொடுக்கின்றார். பாபா சொல்றாரு, ஆனால் அனைவரும் சந்தோஷம் அடைகின்றனர். அவரே சொர்க்கத்தை உருவாக்கின்ற சொர்க்கத்தின் கடவுளான தந்தை என அழைக்கப்படுகின்றார். முதலில் தந்தையின் ஆதிக்கம் அவர்களது புத்தியில் இருக்கட்டும். அவர் ஆத்மாக்களின் எல்லையற்ற தந்தையாவார். அவரே தூய்மையாக்குவர் என அழைக்கப்படுகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் பரமத்தந்தை பரமாத்மாவின் குழந்தைகள் ஆவீர்கள். இந்த நம்பிக்கையை உறுதியாக்குங்கள். முதலில் இந்த பிரதான விஷயங்களை அவர்களது புத்தியில் நிலைக்க செய்யுங்கள். அவர்கள் இதை புரிந்து கொள்கின்ற போது சந்தோஷ பாகரசம் நிகழ்வதுடன் நாங்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்வோம். தந்தையை நினைவு செய்வோம் உலகின் அதிபதிகளாகும் என்று அதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என அப்போது அவர்களால் கூற முடியும். அவர்கள் இந்த சந்தோஷத்தை அதிகமாக கொண்டிருப்பார்கள். விவேகமானவர்களும் புத்தியில் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களும் கூறுவார்கள். முதலில் நாங்கள் தாதாவில் பிரவேசிக்கும் எல்லையற்ற தந்தையை சந்திப்போம். சிவபாபா பாபாவினூடாகவே எங்களுடன் பேச முடியும். ஆத்மாக்களாக நீங்கள் அவரை இன்னும் சந்திக்கவில்லை. எவ்வாறு நீங்கள் அவரை நினைவு செய்ய முடியும்? குழந்தைகள் தத்தெடுக்கப்படுகின்ற போது அவர்களால் அவரை நினைவு செய்ய முடியும். நீங்கள் தத்தெடுக்கப்படவில்லையானால் எவ்வாறு நீங்கள் அவரை நினைவு செய்கிறீர்கள்? அவருக்கு சொந்தமாகுங்கள். நீங்கள் அவ்வாறான தந்தையை உடனடியாக சந்திக்க வேண்டும். தந்தை வினவு என்றால் நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதுகிறீர்களா? நான் ஆத்மாக்களாக உங்களின் தந்தையாகவும் சிவபாபா உங்களுடன் பேசுகின்றார். ஆத்மாவாக என்னும் தந்தையும் உங்களுடைய தந்தையும் ஆவார். உங்கள் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒருவர்தான் என்ற நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருக்கிறீர்களா என அவர் உங்களை வினவுகின்றார். அவர் உங்களுக்கு ஒரு ஆசையை கொடுப்பார். நீங்களும் தூய்மையாக வேண்டும். அவரை நினைவு செய்வதற்கு நீங்கள் அனைத்தையும் மறக்க வேண்டும். ஆத்மாக்களாக நீங்கள் வீட்டிலிருந்து சரீரமற்றவர்களாக வந்தீர்கள். உங்களுக்கு சரீரமோ அல்லது சரீரங்களோ இருக்கவில்லை. ஒரு ஆத்மா சரீரத்தினும் பிரவேசித்து வளர்ச்சியடைந்த பின்னரே அவருக்கு இவர் உங்களுடைய தந்தை, இவர் இன்னார் என விளங்கப்படுத்த முடியும். ஆத்மா அனைத்து உறவுமுறைகளிலும் விலகியிருப்பார். ஒரு ஆத்மா சரீரத்தை விட்டு செல்கின்ற போது கூறப்படுகின்றது, நீங்கள் மரணிக்கின்ற போது உலகமே உங்களுக்கு மரணிக்கின்றது. இன்னொரு சரீரத்தை எடுக்கும் வரைக்கும் ஆத்மா பந்தனத்திலிருந்து விடுபடுகின்றார். ஒரு ஆத்மா ஒரு தாயின் கற்பத்தில் பிரவேசிக்கும் பின்னர் பிறப்பிக்கின்ற ஆத்மா வீணாகும்போது உறவுமுறைகள் நம்பிக்கை எழுகின்றது. குழந்தைகளாக நீங்கள் இங்கே விளங்கப்படுத்த வேண்டும். வாழும்போது அனைத்தையும் மறந்து விடுங்கள். ஒரு தந்தையை நினைவு செய்வது கற்பமற்ற நினைவு என்று அழைக்கப்படுகின்றது. யோகம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்கே உள்ள மனிதர்கள் பலரை நினைவு செய்யுங்கள். நீங்கள் கற்பமற்ற நினைவு கொண்டிருக்கின்றனர். அந்த சந்தை உறவுகளெல்லாம் அழியப் போகின்றது என்றும் எங்களுடைய உறவுமுறை ஒரு தந்தையும் மாத்திரமே எனவே ஆத்மா அறிவார். நீங்கள் தந்தை எந்த அளவுக்கு நினைவு செய்யலாம் அந்த அளவுக்கு உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். உங்களுடைய நண்பர்களை முறையில் நினைவு செய்யலாம். பாவம்
செய்கிறீர்கள் என்று இல்லை 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 தவறான செயல்கள் செய்கின்றபோது பாவங்கள் செய்யப்படுகின்றன. ஏனையோரை நினைவு செய்தவுடன் பாவத்தை சேர்த்துக் கொள்வதில்லை. ஆனால் நேரம் நிச்சயமாக வீணாக்கப்படுகின்றது. ஒரு தந்தை நினைவு செய்தால் நீங்கள் பாவங்கள் அழைக்கப்படுகின்றன. இதுவே உங்களது பாவங்கள் அழைப்பதற்கான வழி கிடையாது. எவ்வாறாக நீங்கள் உங்களை அன்பையும் உடலில் கொண்டவரையும் நினைவு செய்கின்றீர்கள். உங்கள் வியாபாரத்தையும் சரீரத்தையும் ஜீவன பயத்திற்கான அனைத்தையும் செய்யுங்கள். ஆனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து தந்தையை நினைவு செய்தால் கலப்படம் அகற்றப்படும். இதுவே பிரதான விஷயமாகும். எவ்வாறு தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவராகிறது என்பது பற்றி உள்ளார சிந்தியுங்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழ வேண்டும். சன்னியாசிகள் அவருடைய சரீரத்தை விட்டு நீங்கி பின்னர் குடும்பஸ்தர்களுக்கே பிறக்கின்றனர். அவர்கள் பிறவியாக தூய்மையாகும் போது தூய்மையாகுவார்கள் என்று இல்லை. அவர்கள் பிறவியாக தூய்மையாகுவார்கள் என்று இல்லை. விகாரமற்ற உலகம் இப்பொழுது இருப்பதில்லை. இது விகாரமான உலகமாகும். எவருமே இதிலிருந்து விடுபட முடியாது. விகாரமான உலகில் வசிக்கின்றனர். நிச்சயமாக ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கின்றது. எவ்வாறாயினும் 2 உலகங்களே இருக்கின்றன. ஒன்று விகாரமற்றது, மற்றது விகாரமானதாகும். தேவர்கள் தூய உலகிலேயே வசிக்கின்றார்கள். தேவர்கள் தூய உலகில் மிக லகுவாக இருக்க வேண்டும். இந்த தூய்மையற்ற உலகம் இப்போது அழியப் போகின்றது. விநாசம் இடம்பெறும் முன்னர் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களை ஆசையை கூறுங்கள். பாபா கூறுகின்றார், சரீர உறவுகள் அனைத்தையும் துறந்து நீங்கள் ஒரு ஆத்மா என்ற நம்பிக்கை கொண்டிருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாகுவீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் என்னை தூய்மையாக்குவோர் என அழைக்கின்றீர்கள். கங்கையில் மூழ்கி எழுகின்ற பலர் இருக்கின்றனர். அதனை செய்வதனால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள் என்றில்லை. நீங்கள் கண்காட்சிகளில் மிக நன்றாக விளங்கப்படுத்தப்பட வேண்டும். மக்களின் தந்தையான பிரஜுலதா பிரம்மா இங்கேயே இருக்க வேண்டும். கீழே பிரம்மாவும் பிரம்மகுமார்களும் குமாரிகளும் தபஸ்யா செய்வதாக காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த விஷயத்தை மிக நன்றாக விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் இதயபூர்வமாக விளங்கப்படுத்த வேண்டும். எவ்வாறாயினும் மேலோட்டமாக அதிகளை ஞானத்தை கொடுப்பதன் மூலம் நீங்கள் பெயரை அவதூறு செய்வீர்கள். நீங்கள் எது பற்றியாவது குழப்பமடையும் போது இன்னொரு சகோதரியை அனுப்பும் வரை அவர்களை காத்திருக்குமாறு கூறுங்கள். சிலர் மற்றவர்களிலும் பார்க்க திறமைசாலிகள் ஆவர். அனைவரும் வாதம் செய்யாது விளங்கப்படுத்துகின்றார்களா என நிச்சயப்படுத்துவதற்கு கண்காட்சிகளிலும் மேற்கல்வி செய்யப்பட வேண்டும். அனைவரையும் அறிந்த ஒருவர் வாசலில் இருக்க வேண்டும். ஏனெனில் பலவிதமான வித்தியாசமான மக்கள் வருகின்றார்கள். மிகவும் பிரபலியமான மக்களுக்கு நிச்சயமாக மரியாதை கொடுக்க வேண்டும். அங்கே நிச்சயமாக சில வேறுபாடுகள் இருக்கும். மற்றவர்களிடம் பார்க்க இவருக்கு அதிகளவு அன்பு காட்டப்படுகின்றது என்ற பாகுபாட்டை நீங்கள் உணரக்கூடாது. இது பகுத்தறிதல் என்று அழைக்கப்படுவதில்லை. அதி முக்கியமான பிரமுகர்களுக்கு இங்கே அதிகளவு வசதிகள் கொடுக்கப்படுகின்றன. சிலர் உணர்கிறார்கள், சேவை செய்வதற்கு நிச்சயமாக அந்த வசதிகள் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்திருந்தால் அதற்கு நிச்சயமாக சௌகரியங்கள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். கட்டடங்கள் உங்களுக்காகவே கட்டப்படுகின்றன. முயற்சி செய்து அரசர்களாகியவர்களை பிரஜைகள் இயல்பாகவே பார்த்துக் கொள்வார்கள். உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களுக்கு தாழ்ந்த அந்தஸ்துகளிலும் பார்க்க நிச்சயமாக அதிக அளவு வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் ஆவார். எவ்வாறானும் அவர் பாரதத்திலே பிறப்பளிக்கின்றார். முதலில் மேன்மையானவர்களாக இருந்த பாரத மக்கள் இப்பொழுது சீரழிந்தவராகிவிட்டார்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளேன். நான் பாரதத்திலே வருகின்றேன். அனைவருமே நன்மை அடைகின்றனர். விசேஷமானதும் பொதுவானதும் என்ற வார்த்தை உள்ளன. பாரதம் இப்பொழுது நரகமாகும். அது சொர்க்கமாக வேண்டும். எனவே அவர் பாரதத்திற்கு வருகின்றார் இல்லையா? வேறு எங்காவது சென்று அவர் என்ன செய்வார்? பாப்பரசரால் இந்த ராஜ்யம் கோரப்பட்ட போது எவ்வாறு வெளிநாடுகளில் பெரிய தேவாலயங்கள் கட்டினார்களோ அதே போன்று பாரதத்திலே பக்தி மனத்துள்ள மக்கள் முதலில் சோமநாதருக்கு மிக அழகான ஆலயத்தை கட்டினார்கள். தேவாலயங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல. அவையும் வரிசை கிரமமானவை. சோமநாதர் ஆலயம் வைரங்களாலும் ரத்தனங்களாலும் இருந்திருந்தது. முஸ்லிம்கள் அனைத்தையும் சூறையாடி சென்றவர்கள். நீங்கள் அதிசுமதர்களாக இருந்தீர்கள். ஒரு தேவாலயத்திலிருந்து நீங்கள் எதை கொள்ளையடிப்பீர்கள்? இன்னொரு தேவாலயத்திலிருந்து நீங்கள் எதை கொள்ளையடிப்பீர்கள்? மக்கள் பணத்தின் பின்னால் ஓடுகின்றனர். முகமது கிருஷ்ணாபி அதிகம் எடுத்துச் சென்றார். முகமது கிருஷ்ணாபி பின்னர் பிரித்தானியர்கள் வந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து வெளிநாட்டுக்கு செல்வத்தை அனுப்பியவர்கள் அதிகளவு எடுத்துச் சென்றார்கள். நீங்கள் இப்போது அதை திரும்ப பெறுகின்றீர்கள். அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுக்கின்றனர். நீங்கள் தேவையான நேரத்தில் இவை அனைத்தையும் பெறுகின்றீர்கள். நீங்கள் உங்களது கணக்கை திரும்ப பெறாவிடின் தேவையான நேரத்தில் என்ன செய்வீர்கள்?
இவ்வாறு இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது என தந்தை உங்களுக்கு விளங்கப்பட்டிருந்தார். இந்த கொடுக்கல் வாங்கல் கணக்கை பாருங்கள். 1000 நீங்கள் இப்பொழுது சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக வேண்டும். எவ்வாறு உலக வரலாறும் புவியியலும் சக்கரத்தை சுற்றி வருகின்றது என பாருங்கள். இதுவும் குழந்தைகளாய் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது, குழந்தைகளை மன்மனாபவை அனைத்தும் மறுபடியும் இடம்பெறும். சர்வ பிரதானத்திலிருந்து அனைத்துமே தம பிரதானமாகும். பகலிலே நீங்கள் மேலே போன்றவற்றை செய்ய வேண்டும். எனவே அந்த நேரத்தை எடுத்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு வேலை செய்யும் நேரம் உள்ளது. சிலருடைய வேலை அவ்வாறானது. அவர்கள் காகிதத்தில் கையெழுத்திடும் வேலையை மட்டுமே செய்கின்றார்கள். அவ்வளவுதான். பலரும் அதிகளில் ஓய்வாக இருக்கின்றார்கள். பின்னர் இரவு உங்களுக்கு சொந்தமானதாகும். பகல் நேரத்தில் உங்கள் சரீரத்தின் ஜீவனோபாயத்திற்காக நீங்கள் சம்பாதிக்கின்றீர்கள். எனவே விரைவில் இந்த வருமானத்தை சம்பாதிங்கள். இது உங்களின் எதிர்கால 21 பிறவிக்கானதாகும். ஒரு நொடி அரைநொடி என்று கூறப்பட்டுள்ளது. என்றளவிற்கு தந்தை நினைவில் நிலைத்திருங்கள். நீங்கள் அதிகளவு வருமானத்தை சம்பாதிப்பீர்கள். விவேகிகள் நாங்கள் உண்மையில் அதிகளவு சம்பாதிக்க முடியும் என புரிந்து கொள்வார்கள். சிலர் அவர்களது அட்டவணையில் எழுதுகின்றார்கள், நான் பாபாவை இவ்வளவு நேரம் நினைவு செய்தேன். அறியாமை பாதையிலும் சிலர் தங்களுடைய நாளாந்த அட்டவணையை எழுதுகின்றார்கள். நீங்கள் உங்கள் அட்டவணையை எழுதினால் உங்களால் அந்த கவனத்தை பேண முடியும். உங்களுடைய நேரம் வீணாக்கப்படவில்லை அல்லது நீங்கள் எந்த பாவ செயலையும் செய்யவில்லை என சோதித்து பாருங்கள். அச்சா, இனிமேலே இனிமையான அன்புக்குள் இப்போது தொடங்கி இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கும் உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாவதாத நண்பர்களும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். தாரணைக்கான சாராம்சம், எந்த சரீரதாரர்களையும் நினைவு செய்வதன் மூலம் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். பாவ செயலாகும்படியான எந்த பிழையான செயலும் செய்யாதீர்கள். இருள போது ஒரே ஒரு தந்தை நினைவு செய்யுங்கள். ஏனைய அனைத்தையும் மறந்திடுங்கள். உங்கள் சரீரத்தின் ஜீவனோபாயத்திற்காக செயல்களை செய்யுங்கள். அத்துடன் விவேகிகளாகிய அழியாத வருமானத்தை சம்பாதியுங்கள். நினைவு அட்டவணையை வைத்திருங்கள். ஆசீர்வாதம், அசைக்க முடியாதவராகிய எல்லையற்ற ஆர்வமின் மனோபாவத்தினால் பற்றை வென்றவராகவும் நினைவு சுரூபமாகவும் ஆகுவீர்களாக. எப்போதும் எல்லையற்ற ஆர்வமின் மனோபாவத்தை கொண்டிருப்பவர்கள் எந்த காட்சி கண்டாலும் எதற்கும் பயப்படவோ அல்லது அசையவோ மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் அசைக்க முடியவர்களாக இருப்பார்கள். இது ஏனெனில் தமது எல்லையற்ற மனோபாவத்தினால் அவர்கள் பற்றை வென்றவர்களாகவும் நினைவு சுரூபமாக இருப்பதாகும். எதனையும் காணும்போது நீங்கள் சற்று தளம்பல் அடைந்தாலோ அல்லது உங்களுக்கு பற்றிருந்தாலோ நீங்கள் அங்காதனை போன்ற அசைக்க முடியாதவர் என உங்களை அழைத்து கொள்ள முடியாது. உங்களுடைய எல்லையற்ற ஆர்வமின் மனோபாவத்துடன் கூடவே முதிர்ச்சியை மற்றும் தீவிரத்தன்மையும் கொண்டிருப்பதும், முதிர்ச்சி இருக்கணும், தீவிரத்தன்மை கொண்டிருப்பதும், களிப்பூட்டு சுபாவமும் இருக்கட்டும். ஸ்லோகம், சுய ராஜ்யமுடையவராக இருப்பதுடன் எல்லையற்ற ஆர்வமை கொண்டிருப்பதும் ராஜரிஷியாக இருப்பதன் அடையாளமாக இருக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.